இஸ்ரேல் ஹமாஸ் இடையே வெடித்த போர் கடந்த ஓராண்டிற்கும் மேல் நீடித்து வரும் நிலையில் தற்போது இரு தரப்புக்கும் நடுவே தாக்குதல்கள் தீவிரமடைந்து உலக நாடுகளிடையே பதற்றத்தை அதிகமாக்கியுள்ளது. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போரில் மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்பட்டது. ஏனெனில் ஹமாஸ் தலைவரே கொல்லப்பட்டால் போருக்கு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது நாம் அறிந்ததே. இதற்கிடையே இப்போது அதிரடி திருப்பமாக ஹமாஸ் தலைவர் சின்வார் உயிருடன் இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அவர் கத்தார் அரசை ரகசியமாக தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்டதாக சொல்லப்படும் தகவல்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் காசா நகரில் பாலஸ்தீனியர்கள் பள்ளி ஒன்றில் ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருந்ததால் செப்டம்பர் 21ஆம் தேதி அந்த கட்டடம் இஸ்ரேலின் தாக்குதலுக்குள்ளானதாகவும் அந்த ராக்கெட் தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அந்த செய்தியை புரட்டி போடும் தகவல் ஒன்று வெளியாகி நிலைமையை பரபரப்பாக்கியுள்ளது. அதே நேரம் சின்வார் நேரடியாக தொடர்பு கொண்டதாக வெளியாகியிருக்கும் தகவலில் உண்மை இல்லை என்று மூத்த கத்தார் தூதர் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஹமாஸின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹலீல் அல் ஹயா என்பவரே தங்களை தொடர்பு கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளது முரண்பாடாக இருக்கிறது. சின்வார் உடனான தொடர்பு துண்டிக்கப்படும் முன் அவர் பணைய கைதிகளுடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது.